கல்வியை ஏன் கட்டணம் வாங்கி கொண்டு கொடுக்குறார்கள்? ஏன் வந்து தனியார் பள்ளிகள் ஏன் உருவாச்சுன்னா, ஆங்கில வழி பள்ளி வந்ததுனால தான் தனியார் பள்ளி உருவாச்சுது. தாய்மொழியில் அங்கே கல்வி இருந்ததுன்னா எதுக்கு இந்த கட்டணம் கொடுத்து கல்வி கற்கிற முறையே வந்திருக்காது. எப்போ வந்து ஆங்கில வழி கல்வி வந்ததோ அப்போ தான் வந்து அந்த ஆங்கில வழி கல்வி வரும்போது அதை கட்டணம் கொடுத்து கற்கின்ற அந்த வழி வந்து அப்போ தான் வந்தது. அதற்கு முன்பு தாய்மொழியில் கல்வி இருந்தது. அப்போ வந்து கட்டணம் இல்லாமல் எல்லாம் அரசு பள்ளிக்கூடம் தான் இருந்தது. அப்போ தான் வந்து ஆங்கில வழி பள்ளியை இங்கே வந்து கொண்டு வந்தாங்க. கொண்டு வரும்போது ஏன்னா அரசாங்கத்தால் எல்லாருக்கும் கல்வி கொடுக்க முடியல, நிறைய செலவாகுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த தனியார் பள்ளிகளை உள்ளே நுழைச்சிருக்கலாம், அனுமதிச்சிருக்கலாம். ஒருவேளை அப்படி அனுமதிக்கும்போது அந்த ஆங்கில வழி அவங்க வந்து வியாபாரத்துக்காக ஆங்கிலத்தை மக்களிடம் உள்ள ஆங்கில முகத்தை பயன்படுத்தி இவன் தனியாக இப்போ தாய்மொழியில் உள்ள கல்வியை வந்து கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்குது. அப்போ எல்லாம் மக்கள் என்ன நினைப்பாங்க, இது எதுக்கு நான் இங்கே வந்து வரணும், அதுக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு வராமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தின் மீது மோகம் எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. அப்படி அதை பயன்படுத்திக்கிட்டு கட்டண கல்வியாக ஆங்கில வழி கல்வியை தான் அறிமுகப்படுத்தினார்கள். அப்போ கல்வி எப்பொழுது கட்டணமாகியது என்றால் ஆங்கில வழியில் கல்வி கற்கும்போது தான் கல்வி என்பது அது வந்து கட்டணம் கொடுத்து கற்கப்படுகிற ஒரு கல்வியாக இருக்கிறது. அப்போ அது வந்து கட்டணம் வாங்கிட்டு தான் அதை கற்றுக் கொடுக்கணும். ஆங்கில வழியில் கல்வி கற்பதாக இருந்தால் நீ கட்டணம் வாங்கணும் கண்டிப்பாக. இப்போ தனியார் பள்ளிகள்லாம் இருக்குல்ல, மெட்ரிகுலேஷன் பள்ளி, அதெல்லாம் வந்து கட்டணம் கண்டிப்பாக வாங்கணும். அப்போ தான் வந்து அது சரி. அதெல்லாம் கட்டணம் இல்லாமல் ஆங்கில வழி கல்வியை வந்து கட்டணம் இல்லாமல் கற்பிக்கவே கூடாது. அரசு பள்ளியில் கூட கற்பிக்கக்கூடாது. ஏன்னா இவங்க படித்து முடிச்சுட்டு இவங்க இந்தியாவில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. வெளிநாட்டுக்கு போனாலும் போயிடுவாங்க. ஏன்னா அதுக்கு ஆங்கிலம் கற்றுக்கிட்டா எங்கே வேணாலும் பிழைக்கலாம் தானே. அப்போது இங்கே உள்ள வரி பணத்தில், இங்கே உள்ள மக்களுடைய வரி பணத்தில் நீ படிச்சுட்டு நீ வந்து இந்த நாட்டுக்கு தானே உழைக்கணும், இந்த நாட்டு மக்களுடைய முன்னேற்றத்துக்கு தானே உழைக்கணும், இந்த நாட்டுக்காக தானே உழைக்கணும். அப்போ நீ ஆங்கிலம் படித்தாலே நீ இந்த நாட்டில் இருக்க மாட்டாங்க. ஏன்னா உனக்கு ஆங்கிலம் தெரிஞ்சு போச்சு. அதனால நான் உலகத்தில் எங்கே வேணாலும், இந்தியாவில் எங்கே வேணாலும் பிழைச்சிக்குவேன், போய் பிழைப்ப. அல்லது வந்து பிழைச்சிக்குவேன்னு சொல்லக்கூடாது, எங்கே வேணாலும் பிழைக்கணும்னு உனக்கு ஒரு ஆர்வம் வரும். உலகத்துக்கு எங்கே வேணாலும் போகணுங்கிற நினப்பு வரும். அதனால் உன்னுடைய உழைப்பு வந்து இந்த நாட்டுக்கு பயன்பட போகிறதில்ல, இந்த தமிழ்நாட்டுக்கு பயன்பட போகிறதில்ல, அதில் இந்த இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன்படுத்த போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது உனக்கு எதுக்காக கட்டணம் இல்லாமல் கல்வி கற்கணும்? நீ யாரோட நாட்டுக்காகவோ முன்னேற்றத்திற்காக உழைக்க போகிற. அப்படிங்கும்போது உனக்கு எதுக்கு இந்த நாட்டு மக்கள் ஒன்றை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்? ஏன்னா நீ படிக்கிற அப்படின்னா அது உங்கள் அப்பா அம்மா மட்டும் ஒன்றை படிக்க வைக்கல, உங்கள் அப்பா அம்மாவும் வரி கட்டியிருப்பாங்க. ஒரு மாணாக்கர்களுடைய பெற்றோர்களும் வரி கட்டியிருப்பாங்க தான். ஆனால் அவங்க வரி மட்டுமே போதுமா ஒரு மாணாக்கரை படிக்க வைப்பதற்கு? எவ்வளோ செலவு செய்கிறாங்க மாணாக்கர்களுக்காக, எவ்வளோ செலவு செய்கிறாங்க, இன்னும் நிறைய செலவு செய்திருக்கணும். இதெல்லாம் பத்தாது, ரொம்ப குறைவாக தான் செலவு செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆங்கில வழி கல்வி கற்கிற அவர்களுக்காக எதுக்கு இந்த அரசாங்கம் இலவச கல்வியை ஆங்கில வழி கல்வியில் கொடுக்க வேண்டும்? ஆங்கில வழி கல்வியில் எதற்காக இலவசமாக கல்வி கொடுக்க வேண்டும்? ஏன்னா அவங்க படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு தான் பெரும்பாலானோர் வெளிநாட்டுக்கு ஓடிடுவாங்க. ஓட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்போ நல்ல சம்பளம் எங்கே கிடைக்குதோ அங்கே போயிடுவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக இந்த மக்களுடைய வரி பணத்தில் எதுக்கு அவர்களை படிக்க வைக்க வேண்டும்? தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தில் படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போகிறவர்களுக்கு எதற்காக இப்போ செலவு செய்து படிக்க வைக்க வேண்டும்? அவர்கள் படிப்பதற்காக எதற்காக தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தை செலவழிக்க வேண்டும்? அப்போ அது கூடாது தானே. அதனால்தான் ஆங்கில வழி கல்வி என்பது கட்டண கல்வியாக கொடுக்கப்படுவது நியாயமானது தான், அதுதான் சரி. அதனால்தான் வந்து அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஏன் வந்து கல்வி தனியார் மயமாகியது என்றால் அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. ஏன்னா இவங்க படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் இருக்க போகிறதில்ல, இவங்க படிக்கிறதோ ஆங்கில வழி கல்வி. அதனால் இவங்க படித்து முடிச்சுட்டு இந்தியாவில் இருக்க போகிறதில்ல, அல்லது தமிழ்நாட்டில் இருக்க போகிறதில்ல. இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்துக்கு வேணாலும் போவாங்க, வெளிநாட்டுக்கு போனாலும் போவாங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்காக தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை செலவு செய்து இவர்களை எதற்காக கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும்? அதனால் இவங்ககிட்ட கட்டணம் வாங்கிட்டு தான் இவங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. அதனால் இவர்களுக்கெல்லாம் இலவசமாக அந்த ஆங்கில வழி கல்வியை இலவசமாக கற்றுக் கொடுக்கவே கூடாது. தாய்மொழி கல்வியை மட்டும்தான், தமிழ் வழியில் உள்ள கற்பிக்கப்படுகிற கல்வியை மட்டும்தான் கட்டணம் பெறாமல் கற்பிக்க வேண்டும். அதில் தான் நியாயம் இருக்கிறது. வெளிநாட்டு முன்னேற்றத்திற்காக உழைக்க போகிறவனுக்கு எதுக்கு இந்த நாட்டு மக்களுடைய வரி பணத்தை செலவழித்து அவங்கள எதுக்கு படிக்க வைக்கணும்? ஆங்கில வழியில் கல்வி ஒன்று இல்லை என்றால் ஆங்கில வழியில் கல்வி இங்கே கற்கவே முடியாதுன்னா இங்கே இருக்கிற எல்லா பள்ளிகளுமே அரசு பள்ளிகளாக இருந்திருக்கும். தாய்மொழியில் தான் இந்த பள்ளிகள் எல்லாமே இருந்திருக்கும். அது அரசு பள்ளியாகத்தான் இருந்திருக்கும். ஆங்கில வழி பள்ளி என்று ஒன்று வரும்போது தான் தனியார் பள்ளி என்கிற நடைமுறையே இங்கே வந்தது. அப்போ ஆங்கில வழி பள்ளி இங்கு வரவே இல்லை என்றால் இங்கே எல்லா பள்ளிகளுமே அரசு பள்ளிகளாகத்தான் இருந்திருக்கும்.
அப்படின்னா அரசு பள்ளியில் பணிபுரிகிற அத்தனை பேருமே வந்து அத்தனை ஆசிரியர்களும் அரசு ஆசிரியர்களாக இருந்திருப்பார்கள். இப்போ தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறாங்களா அவங்க எல்லாருமே வந்து அரசு பள்ளியில் பணிபுரிந்திருப்பார்கள். ஆங்கில வழி கல்வி என்கிற ஒரு நடைமுறை வந்ததால் தான் இவர்கள் தனியார் பள்ளி என்கிற ஒரு நடைமுறை வந்தது. தனியார் பள்ளியில் கல்வி கற்பிக்கின்ற அந்த ஆசிரியர் பணி என்பது தனியார் பள்ளியில் இவர்களுக்கு வேலை கிடைக்கிறது. அதனால் வந்து அவங்க வந்து அரசு ஆசிரியர்களாக ஆக முடியாமல் போய்விட்டது, அரசு பணியில் சேர முடியாமல் போய்விட்டது. ஏன்னா இங்கே வந்து தனியார் பள்ளிகள் என்று ஒன்று இல்லை என்றால் என்ன இருக்கும், இங்கே எல்லா பள்ளிகளுமே அரசு பள்ளிகளாக தான் இருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தால் அந்த பள்ளிகளில் பணிபுரிகிற அத்தனை ஆசிரியர்களுமே அரசு பணியாளர்களாகத்தான் இருந்திருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து அந்த தனியார் பள்ளிகளை ஊக்குவித்ததால் அந்த தனியார் பள்ளிகள் மூலமாக வேலைவாய்ப்பு பெறுகிற அத்தனை ஆசிரியர்களும் தனியார் பள்ளி ஆசிரியர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு வருமானம் சம்பளமும் ரொம்ப ரொம்ப கம்மி. வேலை நிறைய வாங்குவாங்க, ஆனால் சம்பளத்தை ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் அந்த ஆங்கில வழி கல்விக்காக நீங்கள் கொடுத்த வேலை. ஆங்கில வழி கல்வி தான் வேணும்னு சொன்னீங்கள்ல, அதனால தான் அந்த பள்ளியில் பணிபுரிகிற சில லட்சம் ஆசிரியர்கள், பல லட்சம் ஆசிரியர்கள் இப்போ அந்த பள்ளியில் பணிபுரிகிறார்கள். அந்த ஆங்கில வழி கல்வி, அதாவது தனியார் பள்ளிகளில் ஆசிரியர்களாக பல லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகிறார்கள். அவர்கள் அனைவருமே அரசு ஊழியர்கள் கிடையாது. ஏன்னா அவங்க தனியார் பள்ளியில் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு போதுமான ஊதியம் கொடுப்பதில்லை. சும்மா 10,000 6,000 அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க, 8,000 அப்படி தான் கொடுத்துட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய பணியை செஞ்சுட்டு, ஆசிரியர் பணி செஞ்சுட்டு அவங்க வாங்குகிற சம்பளத்தை பார்த்திங்களா, 10,000 8,000. ஒரு கொத்தனார்லாம் பார்த்திங்கன்னா 30,000 வாங்குவார். கொத்தனார், சித்தாள் நிறைய வாங்குவார். ஆனால் அந்த ஆசிரியர்களோட சம்பளத்தை பாருங்கள். காரணம் என்ன, நீங்கள் தான் வந்து தனியார் பள்ளி வேணும், ஆங்கில வழி கல்வி வேணும், தனியார் பள்ளி வேணும்னு கேட்டீங்க. அதுக்கு நீங்கள் கொடுக்குற வேலை தான் இந்த ஆசிரியர், அந்த தனியார் பள்ளியில் வேலை பார்க்குற ஆசிரியர்களுக்கு பாருங்கள் சம்பளம் எவ்வளோ கம்மி. அதுக்கு நீங்கள் கொடுக்குற வேலை தான். எனக்கு ஆங்கில வழி பள்ளி தான் வேணும்னு கேட்டிங்கள்ல, இப்போ பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் வந்து இந்த மாணாக்கர்கள், அங்கே படிக்கிற மாணாக்கர்கள் ஒவ்வொரு வருஷமும் 40,000 50,000 1 லட்சம் வரைக்கும் ஃபீஸ் கட்டுறாங்க. அந்த பெற்றோர்கள் பார்த்திங்க. அப்போ 2 பிள்ளைகள் இருந்துச்சுன்னா 2 பிள்ளைகளுக்குமே ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் கட்டிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னா, நீங்கள் ஆங்கில வழி பள்ளி தான் வேணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு வந்து அபராதம். ஆங்கிலம் தான் எங்களுக்கு வேணும்னு அடம் பிடிச்சிங்கல்ல, அதுக்கு அபராதம் கட்டுங்க. அல்லது அதுக்கு வந்து அதுக்கு உங்களுக்கு ஏற்பட்ட விளைவு தான், உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு தான் இந்த கட்டணம், கட்டி தொலைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் வந்து காலேஜ் படிக்கணும், அதுக்கு பல லட்சம் வர செலவு பண்ணணும். 20 லட்சம் மருத்துவ படிக்கணும், அதுக்கு 20 லட்சம். எல்லாமே நீங்கள் ஆங்கிலம் தான் வேணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதுக்கு கிடைச்ச தண்டனை. இந்த ஃபீஸ்லாம் கட்டுறாங்க, ஒரு மெட்ரிகுலேஷனில் பெற்றோர்கள் ஃபீஸ் கட்டுறாங்கல்ல, அதுக்கு பேர் என்னென்னா, மெட்ரிகுலேஷனில் சிபிஎஸ்சியில் ஆங்கில வழி கல்விக்காக பெற்றோர்கள் பணம் கட்டுறாங்க பாருங்கள். அதுக்கு என்ன பேருனாக்கா, நீங்கள் ஆங்கில வழி கல்வி தான் வேணும்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை, தாய்மொழியை தூக்கி தூர போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த தாய்மொழியை வந்து வெறுத்திங்க பார்த்தீங்களா, புறக்கணிச்சிங்க பார்த்தீங்களா, ஆங்கிலம் தான் வேணும்னு தூக்கி வச்சு கொண்டாடினீங்கள்ல, அதுக்கு கிடைச்ச தண்டனை இப்போ கட்டுங்க. அதுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அபராதம் கட்டி தொலைங்க. அதனால் வந்து நீங்கள் செய்கிற செயல் உங்களுக்கே எவ்வளோ இப்போவே கேடாக மாறுது பாருங்கள். ஆங்கில வழி கல்வி கற்றால் என்ன ஆகும் அப்படிங்கிறதுக்கு இதுவே பெரிய ஆங்கில வழி கல்வி கற்கிற ஒவ்வொரு மாணாக்கர்களும் கட்டணமாக ₹1,00,000 கட்டுறாங்க, அல்லது 50,000 கட்டுறாங்க. அப்போ அது ஒரு பெரிய இழப்பு தானே. பெரிய டார்ச்சர். இந்த ஆங்கில வழி பள்ளியில் படிக்கிற மாணாக்கர்களின் பெற்றோர்களுக்கு அது மிகப்பெரிய டார்ச்சர். அது கொடுங்க, அதுக்கு காசு கொடுங்க, இதுக்கு காசு கொடுன்னு பிடிங்கிடுவாங்க. அப்புறம் அங்கே வேலை பார்க்குற டீச்சர் பாருங்கள், அவங்களுக்கும் சம்பளம் சரியாக கிடையாது. இப்போ இதெல்லாம் ஏன் சம்பளம் அவங்களுக்கு சரியாக கிடைக்கல, அதெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச தண்டனை. ஆங்கில வழி கல்வியை தூக்கி நிப்பாட்டுறதுக்காக அங்கே போய் ஆசிரியர்களாக பணிபுரிஞ்சிங்க. ஆங்கில வழி கல்வி தான் வேணும்னு சொன்னீங்க, அடம் பிடிச்சிங்க, தாய்மொழியை புறக்கணிச்சிங்க. அதுக்கு கிடைச்ச தண்டனை தான் உங்களுக்கு இந்த மாதிரி சம்பளம் கிடைக்குது. 10,000 6,000 கொத்தடிமைகள் போல் நடத்துகிறேன். இதே வந்து நீங்கள் தாய்மொழியில் தான் கல்வி கற்க வேண்டும் என்று சொல்லியிருந்தால், அப்போ அந்த பள்ளிக்கூடம் எல்லாமே கண்டிப்பாக அரசு பள்ளியாகத்தான் இருந்திருக்கும். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் தனியார் பள்ளியில் வேலை பார்க்குற நீங்கள் எல்லாருமே அரசு பள்ளியில் வேலை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு சம்பளம் நல்லா கிடச்சிருக்கும். அப்போ எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய இழப்பு பாருங்கள். இன்றைக்கி தனியார் பள்ளியில் 2-3 லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிவார்கள். தனியார் பள்ளி என்று ஒன்று இல்லை என்றால் இவர்கள் அத்தனை பேரும் அரசு பள்ளி ஆசிரியர்களாக இருந்திருப்பார்கள், நல்ல சம்பளம் வாங்கியிருப்பாங்க. அவங்க குடும்பம் கூட நல்லா இருந்திருக்கும்.
இன்றைக்கி பார்த்தா தனியார் பள்ளியில் பார்த்திங்கன்னா அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. 8000 6000 10,000த்துக்கு கொத்தடிமைகளை விட கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் அவர்கள். இதெல்லாம் எதுக்கு? இந்த ஆங்கிலத்துக்கு வக்காலத்து வாங்கினீங்களா, அதுக்கு கிடைச்ச தண்டனை. ஆசிரியர்களுக்கு மட்டும், பெற்றோர்களுக்கும் தான். ஆங்கிலம் தான் வேணும், என் பிள்ளை வந்து வெளிநாட்டுக்கு போகணும், எங்கே போனாலும் பிழைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க. போய் படிங்க அப்படின்னு சொல்லி ஆங்கில வழி பள்ளியில் தனியார் பள்ளியில் ஒன்று சேர்த்திங்க. அவங்க வருஷத்துக்கு 50,000 60,000ன்னு படிப்படியாக ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. 1,00,000 அப்படின்னு சர்வசாதாரணமாக ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ரத்தத்தை உறிஞ்சுகிற அட்டைகள் போல் இந்த தனியார் பள்ளி முதலாளிகள் அங்கு பணிபுரிகிற ஆசிரியர்களையும் அங்கு பாடம் கற்கிற மாணாக்கர்களின் பெற்றோர்களையும் ரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஆங்கில மோகத்துக்கு கிடைச்ச ஆரம்பகட்ட அடி. அதனால் பார்த்திங்கன்னா அப்புறம் நிறைய வேலை வாய்ப்பு கிடையாது. வேலை பார்ப்பதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, பயப்படுறாங்க. வேலையை பார்த்தாலே பயப்படுறாங்க. ஏன்னா அங்கேயும் ஆங்கிலம் ஆதிக்கம். ஆங்கிலம்ங்கிறது ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஏற்படும். எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுங்கிறது வந்து படிச்சிருப்பாங்க, ஆனால் இங்கிலீஷ் தெரியாது. அதனால வேலை பார்க்குறக்கே பயப்படுறாங்க. அங்கே எப்படி இருக்குமோ, என்னவாக இருக்குமோ. கணினி கற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆங்கிலத்தின் ஆதிக்கத்தின் காரணமாக கணினி மீது வெறுப்பு, புத்தகங்கள் மீது வெறுப்பு. அதனால் எவ்வளோ இழப்பு தெரியுமா? வேலையை பார்த்தாலே பயப்படுறாங்க. வேலை கிடைக்காது அப்படிங்கிற, படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. வேலைக்கு போக பயப்படுறாங்க. பெண்கள்லாம் வீட்டிலே இருந்துடுறாங்க. அதனால் அந்த மாதிரி இதெல்லாம் தண்டனை. ஆங்கில வழி கல்விக்கு சிவப்பு கம்பளம் போட்டு வரவேற்றீங்கள்ல, அதுக்கு உங்களுக்கு கிடைச்ச தண்டனை. வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வேணும், இதுவும் வேணும், உங்களுக்கு இன்னமும் வேணும்.